புதையல். இது ஒரு மர்மக்கதை. நல்ல நள்ளிரவு நேரம். வீட்டில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தாங்க. அந்த வீட்டின் படுக்கையில் புரண்டு படுத்து கொண்டிருந்த அவளுக்கு இயற்கை அழைப்பு விடுத்தது. வீட்டின் பின்புறத்தால் ஒதுங்க வேண்டும். அம்மாவை எழுப்பலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு படுத்திருந்தாள். அவசர அழைப்பின் காரணமாக எழுந்து புலக்கடை பக்கம் சென்றாள். அவள் கால் கொலுசு சலங் சலங் என்று சத்தம் கேட்டது. நிறைய முத்துக்கள் வைத்த கொலுசு போட்டிருந்தாள். கிணற்றில் இருந்த தண்ணீர் சேந்தும் போது கலகல என்று காசுகள் குலுங்கும் சத்தம். கிணற்றை எட்டி பார்த்தவள் ஒரு தங்கக்குடம் தகதகவென ஜொலித்து மேலே வர கண்டாள். வா வா, வந்து என்னை எடுத்துக்கோ என்று மெல்லிய குரலில் கூப்பிட்டது. அது பயத்தில் கை கால்கள் நடுங்க தண்ணீர் மொண்ட குடத்தை கீழே போட்டுவிட்டு வீட்டிற்குள் ஓடினாள். அந்த சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்து எழுந்த அவளுடைய அம்மா, ஏய், ஏண்டி இப்படி ஓடி வர? என்னாச்சு உனக்கு? எதையாவது பார்த்து பயந்துட்டியா? உன்னை தனியாக ராத்திரியில் போவாதான்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். படபடவென்று பொரிந்து தள்ளினாள். என்ன சொல்வது என்று ஒன்றும் பேசாமல் போய் படுத்து கொண்டாள் அவள். என்ன கதை இது? சற்று பின்னோக்கி செல்வோமா? அழகான கிராமத்து வீடு, நேரான வாசல்கள், புலக்கடை வாசல் வரை வீட்டின் வெளிப்புறம் இருந்து பார்த்தாலே தெரியும். 4 பக்கங்களிலும் சுற்றி அறைகள், நடுவில் முற்றம். வெயிலும் நன்றாக விழும். மழை நீரும் 4 பக்கங்களிலும் இருக்கிற நாட்டு ஓடுகளில் விழுந்து முற்றத்தில் விழும். அந்த காலத்திலேயே மழைநீர் சேகரிப்பு. புலக்கடை பக்கம் உள்ள தோட்டத்தில் அகலமான கிணறு, ஆழமான கிணறு, அதிக தண்ணீரும் உண்டு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் முத்துராமன், அவருடைய மனைவி முத்தம்மாள். அவர்களுக்கு 4 பிள்ளைகள். கையில் பின்னலை சுழற்றியபடி தூணை சுற்றி வந்து அந்த அழகி முத்து ரேகா. அந்த குடும்பத்தின் ஒரே பெண்வாரிசு. வீட்டில் உள்ளவர்களுக்கு மிகவும் செல்லம். அவள் நிலாவை பிடித்து தரச் சொன்னாலும் அதற்கும் தயாராக இருக்கிற அண்ணன்மார்கள். தோட்டம் துறவு என்று நல்ல பணக்கார வீடு. பண்ணையில் வேலை செய்ய நிறைய பண்ணையாட்களும் உண்டு. முத்துராமனின் அப்பா ஒரு நாள் தோட்டத்தில் வேலையாட்கள் வைத்து குழி தோண்டும் பணி செய்து கொண்டிருந்த போது கடப்பாறை ஒரு உலோகத்தின் மீது மோதும் சத்தம் கேட்டது. வேலை செய்து கொண்டிருந்த வேலையாட்கள் அவரிடம் வந்து சொல்ல, அந்த இடத்தில் மட்டும் பத்திரமாக பார்த்து தோண்டச் சொன்னார். ஒரு தங்க குடம் தகதகவென ஜொலித்தது. பொற்காசுகள் நிரம்பி வழிந்தன. அந்த தங்கக்குடத்தை அவருடைய கையில் வாங்கிய உடனே அந்த குடத்தின் நிறம் மாறிவிட்டது. பொற்காசுகள் கரித்துண்டுகளாக மாறிவிட்டன. அங்கிருந்த பெரியவர் ஒருவர் சொன்னார், புதையலை பூதம் கட்டி காப்பாற்றி வரும். யாருக்கு போய் சேரணும்னு இருக்குதோ அவங்க கையில் தான் கிடைக்கும். அதுக்கு காவு, அதாவது உயிர் பலி தரணும். இதை கேட்ட அனைவரும் பயந்துவிட முத்துராமனின் அப்பா மட்டும் கை கட்டியது வாய் கெட்டவில்லையே என்ற பணத்தாசையால் தன்னையே நொந்து கொண்டார். யோ துரை, இதை முதல்லையே சொல்லியிருந்தா ஒரு கோழியாவது காவு கொடுத்துருக்கலாம்ல என்று சொன்னார். ஐயா, இது சின்ன காவு இல்லைங்க, பெரிய உயர காவு கேட்குதுங்க ஐயா என்றார் துரை என்ற அந்த பெரியவர். இந்த நிகழ்ச்சி நடந்த சில ஆண்டுகளில் முத்துராமனின் அப்பா இறந்து போனார். புதையல் கதையும் மறைந்து போனது. சிறிது காலம் கழித்து நடந்தது என்னவென்று பார்ப்போம். முத்துரேகா நல்ல உச்சி வெயில் காயும் 12 மணிக்கு செல்லும்போது கிணற்றில் கலகலவென சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தவள் நேற்று இரவு பார்த்த தங்கக்குடம் மிதப்பதை கண்டாள். பயந்து ஓடி வந்து அவளுடைய அம்மாவிடம் நடந்ததை சொல்ல, அம்மாவும் வந்து கிணற்றை ஏற்றி பார்த்தாள். அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. இவ்வாறு முத்துரேகா சொல்லும்போது குடம் கிணற்றின் மேலே வந்து என்னை எடுத்துக்கோ என்பதும் அவள் தொடப்போனால் மறைந்து விடுவதுமாக இருந்தது. தன் மாமனார் காலத்தில் நடந்த கதையை நினைத்து பார்த்தாள் முத்தம்மாள். வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த செய்தியை சொன்னாள். முத்துரேகாவுக்கு மட்டுமே புதையல் தெரிகிறது. மற்றவர்களுக்கு அது தெரியாமல் மறைந்து விடுகிறது. என்ன செய்யலாம் என்று யோசித்து, உயிர் பலி கொடுத்தால்தான் புதையல் கிடைக்கும் என்று நம்பினார்கள். பண்ணையால் ஒருவனை கூப்பிட்டு கிணற்றில் உள்ளே வாளி விழுந்து விட்டது என்று அவனை கிணற்றில் இறங்கச் சொல்ல, ஏதுமறியாத அவன் உயிர் பலி கொண்டு விட புதையல் அவர்கள் வீட்டின் நடுவில் வந்து விட்டது. தங்கக்குடம் நிறைய பொற்காசுகள். வீட்டார் அதை மறைத்து வைத்துவிட்டு பண்ணையால் கிணற்றில் விழுந்து விட்டான் என்று சொல்ல, பாதாள கொலுசை இறக்கி அவன் உடலை எடுத்து கடத்தி விட்டார்கள். அதை ஊரே சென்று வேடிக்கை பார்த்தார்களாம். துயரத்தில் அழுதவர்கள் ஏன் இப்படி நடந்தது என்று கேள்வி கேட்டவர்கள் யாருக்கும் என்ன நடந்தது என்ற உண்மை தெரியாமலேயே மறைக்கப்பட்டு விட்டதாம். முத்துரேகாவுக்கு நிறைய நகைகள் போட்டு நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து அனுப்பி வைத்தார்கள். அவளுடைய அண்ணன்களும் வெவ்வேறு ஊர்களுக்கு சென்று தொழில் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். என்னுடைய சிறு வயதில் எங்கள் ஊரில் நடந்தது என்று அம்மா சொல்லி கேட்ட உண்மை கதை இது.